அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பஹ்ரைன் டேஸ்டி கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான கட்டி தால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸோட, இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி அப்படின்னா உருதுவில் புளிப்பு அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் குக்கரில் துவரம்பருப்பு தேவையான அளவு எடுத்து அதோட 4 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்தாச்சு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு, பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. இப்போது கட் பண்ண வெங்காயம் சேர்த்தாச்சு. மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு எடுத்திருக்கேன். இது ரொம்பலாம் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவு டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்க்கலைனாலும் ஒன்றும் இல்லை, சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு, தக்காளியும் மேஷ் ஆயிருச்சு. இப்போது கரைச்சி வச்ச புளி கரைசலை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன ஊற்றிக்கோங்க. இப்போது நாம் வேக வச்சு எடுத்து வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கட்டி தால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதித்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். அவ்வளோதான், கட்டி தால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.